Why does it trouble DMK and Congress? சாதாரண பெண்கள் உயர்வடைந்தால் ஏன் திமுகவிற்கும் காங்கிரசிற்கும் எரிகிறது? மகளிர் இடஒதுக்கீட்டை எதிர்த்தாங்கன்னு உண்மைக்கு புறம்பா பிரச்சாரம் பண்ணுவார். பிரதமருக்கு ஒரே ஒரு விஷயத்தை நான் பணிவோடு ஞாபகப்படுத்துறேன். மகளிர் இடஒதுக்கீட்டை அந்த மசோதாவை 2023 கொண்டு வந்தப்போ திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி எல்லாரும் ஆதரிச்சிருக்கிறோம், முழுமையா ஆதரிச்சிருக்கிறோம். அதனால தான் அதை உங்களால் நிறைவேற்ற முடிஞ்சது. அந்த சட்டம் நிறைவேற்றினது செப்டம்பர் 2023. 31 மாசமா என்ன செஞ்சீங்க? இப்போ தமிழ்நாட்டுக்கு அநீதி இழைக்கணும்னு கருப்பு சட்டமான தொகுதி மறு சீரமைப்பு கொண்டு வந்து தான் 31 மாசமா மூளையில் போட்ட சட்டத்தை உங்க சுயநலத்துக்காக பயன்படுத்த பார்த்தீங்க. உங்களுக்கு மகளிர் முன்னேறது எல்லாம் அக்கறை கிடையாது. ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கும்பலோடு பிற்போக்குவாதங்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் உங்கள் பொய்களெல்லாம் மக்கள் நம்ப மாட்டாங்க. ஏன்னா பெண்களுக்கு உள்ளாட்சியில் 50 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தது இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்த தலைவர் கலைஞருடைய மகன் தான். அதனால வேற எதையாவது புதுசாக ட்ரை பண்ண பாருங்க. பழனிசாமி அவர்களே, உங்கள் ஓனர் பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. இப்போ உங்களுக்கு துணிவு இருந்தா மகளிர் இடஒதுக்கீட்டை எந்தவித கண்டிஷனும் போடாம இன்னைக்கே நிறைவேற்ற சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு கூட திமுக சார்பில் மகளிர் இடஒதுக்கீட்டுக்காக தனிநபர் மசோதா கொண்டு வந்தாங்களே, அதை ஏன் நிறைவேற்றலன்னு உங்க ஓனர்களை பார்த்து கேளுங்க பார்ப்போம். ஒரே ஒரு நிமிஷம் கொஞ்சம் முதுக நிமிர்த்தி கேள்வி கேளுங்க பழனிசாமி அவர்களை. தயாரானீங்க?